ஒரு ரகசியமான இடம் தான் டார்க் வெப். அது வந்து ஒரு இருண்ட இணையம். இதை யார் ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, யாரோ குற்றவாளிகள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய குற்றங்கள் இது நடக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவருடைய தங்களுடைய உளவாளிகளோட ஏஜெண்டுகளோட தொடர்பு கொள்ளணும். அப்போ லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த டார்க் வெப். இதை பொதுமக்களுக்கு ஓப்பனாக திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டுட்டா கூட்டத்தோட கூட்டமாக இவர்கள் வேலையை பார்த்துக்கலாம். ஒரு கூட்டத்தில் ஒரு திருடன் அவனும் சேர்ந்து போகிறான்னா யார் திருடன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. மையப்படுத்தப்படாத ஒரு நெட்வொர்க், ஒரு டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் அப்படின்னு டார்க் வெப்பை சொல்லலாம். டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் டாட் ஆனியன் அப்படின்னு இருக்கும். அடுத்தது அந்த பேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மாதிரி இருக்காது. இங்கே பொருட்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சாதாரண பணத்தையோ கிரெடிட் கார்டையோ பயன்படுத்த முடியாது. பிபிசி, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பிரபலமான ஊடகங்களே டார்க் வெப்பில் தங்களுக்கான செய்தி இணையதளங்களை வச்சு நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் பொதுவான இணையத்தின் மூலமாக மின்னஞ்சல் வழியாக கொடுத்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களுடைய ஐபி நம்பரை உள்ளிட்டு எந்த சிஸ்டம் எந்த ஊர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சி செய்ய முடியும். இப்போ டார்க் வெப்பில் செய்யும்போது அதை கண்டுபிடிக்க முடியாது. நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா நாதன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஒவ்வொரு வாரமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். நம்மளோட சேனலில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறீங்க. உலகத்தில் என்ன நடக்குது, இப்போ இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வார், அமெரிக்க இஸ்ரேல் வார் பற்றி பேசியிருப்போம், இன்னும் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த டார்க் வெப் அப்படின்றது ரொம்ப பரவலாகவே பேசுகிறாங்க. இதில் நிறைய பேர் டாபிக்ஸ் இருக்குது. அனிமல் ட்ராக்கிங் இருக்குது, உடல் உறுப்புகள் ட்ராக்கிங் இருக்குது, சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போய் அதுக்கு ஒரு தனியான ஒரு உலகம் இருக்குது, மாஃபியா இருக்குது, ஒரு நாட்டுக்கு வித்துடுறாங்க, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த டார்க் வெப் அப்படின்னா என்ன, இதுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய சக்திகள் என்ன சார், எப்படி இருக்குது? டார்க் வெப்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இதை தூரத்துல இருந்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். என்னன்னு இது உள்ளே போய் நோண்டி பார்க்க ஆரம்பித்தா உங்கள் ஃபோன்லேயோ அல்லது சிஸ்டத்துலேயோ வைரஸ் வரும், பிரச்சனைகள் வரும், போலீஸோட கண்காணிப்பில் நீங்கள் வருவீங்க. ஆமாம். அதனால் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் மக்கள் இதை எடுத்துக்கணும். இப்போ பொதுவாக இன்டர்நெட்டு, இணையம் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான கடல் மாதிரி. அந்த கடலில் நாம் பயன்படுத்துகின்ற இணையம், கூகுளோ யூடியூப்போ அல்லது விக்கிபீடியாவோ மற்ற செய்தித்தளங்கள், இதெல்லாம் அந்த கடல் பரப்பில் ஒரு பனிமலையினுடைய முகப்பு மட்டும்தான். அது வந்து ஒரு 4-5% தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ் வெப். வெப்லேயே வந்து 3 வகைகள் இருக்குது. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தளங்கள் எல்லாமே வந்து சர்ஃபேஸ் வெப், மேற்பரப்பு இணையம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக வந்து டீப் வெப் அப்படின்னு இருக்குது. டீப் வெப் அப்படின்றது இப்போ நம்மளுடைய மின்னஞ்சல் கணக்கு, இதை இமெயில் அக்கௌண்ட்டை நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். இது பொதுமக்கள் யாரும் பார்க்க முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கீ இதெல்லாம் இருக்குது. அதே போல் நிறுவனங்கள், இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்குறீங்க, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ பேங்க் அதற்கான சேஃப்டி இதெல்லாம் செஞ்சுருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்து அதே போல் நிறுவனங்கள் தங்களுடைய தகவல்களை ரகசியமாக வைத்திருக்கும். அப்போ இந்த டீப் வெப் அப்படின்றதுக்கு பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி இது எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து அதிகமான இணையத்தினுடைய இடத்தை வந்து எடுத்துக்குது. அந்த டீப் வெப்லேயும் ஒரு ரகசியமான இடம் தான் டார்க் வெப். அது வந்து ஒரு இருண்ட இணையம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டார்க் வெப் அப்படின்றது வந்து என்ன, அது வந்து யார் ஆரம்பித்தாங்க, எப்படி செயல்படுகிறது, அதில் என்ன மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதை தடுப்பதற்கு அரசாங்கங்கள் என்ன முயற்சிகள் பண்ணுறாங்க, அதனுடைய வரலாறு என்ன, நன்மை தீமை என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை யார் ஆரம்பித்தாங்க? இப்போ இதை யார் ஆரம்பித்தாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, யாரோ குற்றவாளிகள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏன்னா நிறைய குற்றங்கள் இது நடக்குது. அப்படி வந்து இல்லை. இது ஆரம்பித்தது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கடற்படை பிரிவு, அதாவது யுஎஸ் நேவல் ரிசர்ச் லேபார்டரி. அவங்க எதுக்கு இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால்,
வெளிநாட்டில் இருக்கிறவுடைய தங்களுடைய உளவாளிகளோட ஏஜெண்டுகளோட தொடர்பு கொள்ளணும். யார்? இங்கே இருக்கிற சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற உளவாளிகள் வெளிநாட்டில் இருக்கிற ஏஜென்ட்ஸோட தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு செய்திகளை பெறணும். அப்போ இந்த செய்திகள் வெளியே யாருக்கும் வந்து லீக் ஆகிடக்கூடாது. அப்போ லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த டார்க் வெப்பினுடைய துவக்கம். இது 1990களில் இதை துவக்குறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த டார்க் வெப்பினுடைய முதல் பேர் வந்து தி ஆனியன் ரவுட்டர். அதான் அதனுடைய பேர். ஆனியன்னா வெங்காயம் வந்து எப்படி இருக்கும்? பல லேயராக இருக்கும். உரிக்க 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 அதுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? அதே போல் இது செயல்படுறதுன்றதுனால அந்த அமெரிக்க கடற்படை ஆய்வகம் வந்து தாருன்னு சொல்லக்கூடிய தி ஆனியன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒரு வெங்காய தொழில்நுட்பம். அந்த வெங்காயத்தினுடைய ஒவ்வொரு தாளும் உரிக்கிறோம் இல்லையா? அது வந்து ஒரு செக்யூரிட்டி கோடு மாதிரி. அப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாது. அப்போ உரிக்க உரிக்க அது கை மாறி போய்கிட்டே இருக்கும். அப்போ அது எப்படி ட்ராவல் பண்ணுது, யார்கிட்ட இருந்து யாருக்கு போகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதற்காக அமெரிக்க கடற்படை உருவாக்குனது தான் இந்த டார்க் வெப்பினுடைய துவக்கம். சரி, அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது. இதை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத எதிரி நாடுகளோ அல்லது வேற யாராவது ஹேக்கர்ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை, இந்த ஆனியன் ரவுட்டரை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்ன செய்யலாம்? இதை பொதுமக்களுக்கு ஓப்பனாக திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டுட்டா கூட்டத்தோட கூட்டமாக இவர்கள் வேலையை பார்த்துக்கலாம். ஒரு கூட்டத்தில் ஒரு திருடன் அவனும் சேர்ந்து போகிறான்னா யார் திருடன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே போல் டார்க் வெப்பை பொதுமக்களும் பயன்படுத்துகிறாங்க, நிறுவனங்களும் பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் அமெரிக்க அரசு வந்து அது பயன்படுத்துகின்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதை 2002 பொதுமக்களுக்கு திறந்து விடுறாங்க. ஆமாம், 90s இதை கண்டுபிடிக்கிறாங்க, 2002 இதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அடுத்தது இந்த டார்க் வெப்பை யார் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிறுவனம் கிடையாது. இதை யாரும் கட்டுப்படுத்தலை. இது வந்து ஒரு மையப்படுத்தப்படாத ஒரு நெட்வொர்க், ஒரு டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் அப்படின்னு டார்க் வெப்பை சொல்லலாம். இது இயங்குகின்ற முறை என்ன? இப்போ டார்க் வெப்னா நம்ம டைரெக்டாக அதில் போய் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து தார் ப்ரௌசர் அப்படின்ற பிரத்யோக செயலிகள், இன்னும் பலவிதமான டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி தான் அதற்குள்ளே போக முடியும். இணையத்தில் பொதுவாக இணையதளங்கள், வெப்சைட்ஸ் வந்து எப்படி இருக்குது? .com, .in, .org அப்படின்னு இருக்கும். இங்கே டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் .onion அப்படின்னு இருக்கும். அடுத்தது அந்த பேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மாதிரி இருக்காது. அது வந்து கண்ணா பின்னான்னு வந்து எழுத்துக்கள், நம்பர்கள் இதெல்லாம் போட்டு தான் அந்த வெப்சைட்டினுடைய முகவரி இருக்கும். முடிகிற இடத்துல .onion அப்படின்னு இருக்கும். இங்கே பொருட்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சாதாரண பணத்தையோ கிரெடிட் கார்டையோ பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது? பயன்படுத்தினா நீங்கள் யார் என்ன உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அதுக்காக இங்கே நடக்கிற வர்த்தகத்திற்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா பிட்காயின் இது போன்ற வந்து கிரிப்டோ காயின்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, மோனோரியோ இது மாதிரியான கிரிப்டோ கரன்சிகள், கிரிப்டோ நாணயங்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இதை பற்றி ஒரு பொதுவான அறிமுகம். சரி, இப்போ டார்க் வெப்பினுடைய நன்மை தீமைகள் என்ன? ஃபஸ்ட்டு நன்மைகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கருத்து சுதந்திரத்துக்கு இது வேலை செய்யுது. இப்போ உதாரணமாக ரஷ்யா, வடகொரியா, சைனா அல்லது வந்து வேறு ஏதாவது சர்வாதிகார நாடுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. அவங்க வந்து பொதுவாக இணையத்தை பேன் பண்ணிவிட்டு தங்களுக்கு தேவையான தரவுகள், தகவல்களை மட்டும் வெளியிடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அரசை பற்றி ஒரு தவறான செய்திகள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாக வந்துடுது அப்படின்னு சொல்லி. இப்போ சைனாலெல்லாம் வந்து கூகுள் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, எல்லாத்துக்குமே தனித்தனி செயலிகள் அவங்களே உருவாக்கியிருக்கிறாங்க. வடகொரியா அரசாங்கம் என்ன செய்தி கொடுக்க விரும்புதோ அது மட்டும்தான் போய் சேரும். ரஷ்யாலையும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஈரான்லேயும் இருக்குது. அப்போ இந்த நாடுகள் தங்கள் நாடுகளை பற்றி உண்மையான செய்திகள், உலக நாடுகளில் என்ன செய்திகள் நடக்குது அப்படின்றதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த டார்க் வெப் பயன்படுது. அப்போ டார்க் வெப்பை நீங்கள் யார் போகிறீங்க அப்படின்றது அனானிமஸாக இருக்கு இல்லையா? உங்கள் அனானிமிட்டின்றதுனால நீங்கள் யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான செய்திகளை தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பிபிசி, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பிரபலமான ஊடகங்களே
டார்க் வெப்பில் தங்களுக்கான செய்தி இணையதளங்களை வச்சு நடத்துகிறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான தடை உள்ள நாடுகளில் உள்ள மக்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இது ஒன்று, கருத்து சுதந்திரம். அடுத்தது விசில் ப்ளோயர்ஸ். ஒரு நிறுவனம் மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறது, ஒரு நாட்டினுடைய இராணுவம் உளவுத்துறை மக்களுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படின்னா, இந்த ரகசியங்களை பாதுகாப்பாக நான் எப்படி வந்து ஊடகங்களுக்கோ சம்பந்தப்பட்டவர்களுக்கோ கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் பொதுவான இணையத்தின் மூலமாக மின்னஞ்சல் வழியாக கொடுத்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களுடைய ஐபி நம்பரை உள்ளிட்டு எந்த சிஸ்டம் எந்த ஊர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சி செய்ய முடியும். இப்போ டார்க் வெப்பில் செய்யும்போது அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எட்வர்ட் ஸ்னோடன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏல வேலை பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய சர்வைவல் சிஸ்டம் எப்படி உள்நாட்டு மக்களையே கண்காணிக்குது, வெளிநாட்டு தலைவர்கள் உள்ளிட்டு எப்படி அவங்க ஒட்டு கேட்குறாங்க, இதையெல்லாம் அவர் லீக் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி விசில் ப்ளோயர்ஸ்க்கு வந்து டார்க் வெப் வந்து பயன்படுது. அப்போ இதுவும் மக்களுக்கு நல்லது தானே. ஒரு நிறுவனத்தினுடைய இருண்ட பக்கங்களை மக்களுக்கு அம்பலப்படுத்துறதுக்கு டார்க் வெப்பு பயன்படுது. மூன்றாவதாக பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை மீது பல அடக்குமுறை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயே வந்து நமது ஒன்றிய அரசு சில ஊடகங்களை தடை பண்ணுது, மூடுது, ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் டார்க் வெப் மூலமாக போய் படிச்சுக்கலாம். இப்போ விபிஎன் சர்வீஸ் இருக்குது. இப்போ விபிஎன் சர்வீஸ் கூட இந்தியாவில் நீங்கள் இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் விபிஎன் சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்திய அரசு தன்னுடைய ஐடி ஆக்டில் கொண்டு வந்ததுனால பல விபிஎன் சர்வீஸ்கள் நீங்கள் மூடிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே விபிஎன்னை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ டார்க் வெப்ன்றது இன்னும் ஒரு பாதுகாப்பான முறையில் நீங்கள் பத்திரிகை செய்திகளை அணுக முடியும். அப்போ உலகத்தில் ஒரு பத்திரிகையை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரிகை இதன் மூலமாக தன்னுடைய செய்தியை வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதெல்லாம் இதனுடைய நன்மைகள். அடுத்தது இதனுடைய தீமைகள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிளாக் மார்க்கெட், சட்டவிரோத சந்தை. சட்டவிரோதமாக துப்பாக்கியில் ஆரம்பித்து போதைப் பொருள், கள்ள நோட்டு உள்ளிட்டு எல்லாத்தையுமே இங்கே விற்க முடியும். அதை பின்னாடி விரிவாக சொல்கிறேன், யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்க, எப்படி அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இது வந்து முதல் தீமை. அடுத்தது சைபர் குற்றங்கள் இருக்கு இல்லையா. சைபர் குற்றங்கள்னால் ஹேக்கர்ஸ் வந்து தாங்கள் ஹேக் பண்ணி திருடக்கூடிய தகவல்களை இந்த டார்க் வெப்பில் தான் வந்து ஏலம் விடுவாங்க. அதாவது ஹேக் பண்ணுறது இணையத்தில், அந்த சர்ஃபேஸ் வெப்பில் இணையத்தில் பண்ணிவிட்டு அதை விற்கிறதுக்கு இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே யார் விற்கிறீங்க, யார் வாங்குறாங்க, என்ன ஏதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஹேக்கர்ஸ் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை பயன்படுத்துறதுக்கு டார்க் வெப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, பெடோஃபைலு, இந்த மாதிரியான குழந்தைகளை ஆபாசமாக காமிக்கிறது, இந்த மாதிரியான இதுவும் வந்து டார்க் வெப்பில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து தீமைகள். அப்போ இந்த தீமைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணி நடத்துகிறாங்க. இவர்களே வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி எனக்கு வந்து போதைப் பொருள் தேவை, எனக்கு இந்த மாதிரி ஆபாச படம் தேவை அப்படின்னு போய் இவங்களை வந்து பிடிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு காலிஸ்தானுடைய போராளியை வந்து கொல்றதுக்கு இந்தியாவினுடைய ஒரு உளவுத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரி முயற்சி பண்ணுறாரு அப்படின்னோடனே அந்த அதிகாரிகிட்ட FBI ஏஜென்ட்டே நான் ஹிட்மேன் மாதிரி மாறு வேஷத்தில் கான்டாக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த அதிகாரிக்கு சம்மந்தப்பட்ட அந்த இடைத்தரகர் வந்து அவரையே புக் பண்ணுறாரு. இப்படி வச்சு கண்டுபிடிச்சு அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ FBI வந்து இந்த வேலையை வந்து செய்யுது. இவங்களே வாடிக்கையாளர் போல போய் வேலை செய்து அந்த குறிப்பிட்ட தளங்கள் நபர்களை வந்து கைது செய்கிறது. அடுத்தது வந்து மனித தவறுகள். அவங்க எப்படியாவது வந்து தங்களுடைய ஐபி அட்ரஸையோ மின்னஞ்சலையோ தவறுதலாக அதில் பகிர்ந்துட்டாங்கன்னா அதை வைத்து கொண்டு அவர்களை பிடிக்க முடியும். அடுத்தது அங்கேயே நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலமாக, கிரிப்டோ நாணயத்தின் மூலமாக நீங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளை செஞ்சால் கூட அதை உண்மையான பணமாக மாற்றுறதுக்கு எங்கே வரணும்? பேங்குக்கு தான் வரணும், ரியல் வேர்ல்டுக்கு தான் வரணும். அங்கே வந்தீங்கன்னா அதை வச்சு உங்களை கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த மெத்தடு மூலமாக இதையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது டார்க் வெப் அப்படின்றது ஒரு மர்மமான காடு மாதிரி. அங்கே அரிய வகை மூலிகைகள், மக்களுக்கு வந்து நலன் விளைவிக்கக்கூடிய பல நல்ல தாவரங்கள் இதுவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொடிய விலங்குகள், மக்களை வேட்டையாடக்கூடிய விலங்குகள் இதுவும் வந்து இருக்குது. அதனால் இந்த காட்டுக்குள்ளே நம்ம நுழையாமல் சேஃபாக இருக்கிறதா வந்து நல்லது.
இது வந்து டார்க் வெப்பை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகம். விளக்கம். அடுத்தது இது எப்படி வந்து செயல்படுது, அந்த செயல்படுறத வந்து பியர் டு பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆனியன் ரவுட்டிங் அப்படின்றது. அதை வந்து முடிந்த அளவு எளிமைப்படுத்தி அதனுடைய தொழில்நுட்ப விவரங்களை வந்து பார்க்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் அப்படின்னு ஒன்று கிடையாது. மாறாக உலகம் முழுவதும் மக்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் வந்து டார்க் வெப்பு இதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய கணினி தான் இங்கே வந்து சர்வராக பயன்படுது. இப்போ டொரண்ட் அப்படி தானே செயல்படுது. டொரண்ட் செயல்படுவது போல் இது வந்து மக்களுடைய கணினிகள், கம்ப்யூட்டர் தான் சர்வராக செயல்படுது. எல்லாம் சேர்ந்து வந்து செயல்படுது. அப்போ இதில் வந்து இந்த இந்த டார்க் வெப்பில் வந்து இந்த இணைந்திருக்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான கணினிகள் இருக்காங்க இல்லையா, இதை தான் டார்க் வெப்பினுடைய நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நோட்ஸ் ரிலேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெட்வொர்க்கில் இது எல்லாமே இணைந்திருக்கிறதன் மூலமாக தகவல்களை அங்கங்கே பிரித்து வச்சிருக்குது. அப்படி வந்து இதனுடைய செட்டப் வந்து இருக்குது. அடுத்தது இந்த டார்க் வெப் தளங்களுடைய தரவுகள் எல்லாமே ஏதோ ஒரு தனிநபர் கணினியில் என்கிரிப்டட் செய்யப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கும். அது வந்து எந்த சர்வரு, யாருடைய கம்ப்யூட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒன்றை நீங்கள் முடக்குனீங்கன்னா கூட அது இன்னொரு இதுக்கு அது பாஸ் ஆயிடும். இதுதான் அதனுடைய சேமிக்கிற வழி. அடுத்தது இந்த ஆனியன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்காய தொழில்நுட்பம் எப்படி செயல்படுகிறது. அப்போ நீங்கள் டார்க் வெப்பில் நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு 3 என்கிரிப்ஷன் இருக்கும், 3 மறைகுறியாக்கம் இருக்கும். அல்லது புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு கவரில் ஒரு மெசேஜ் எழுதுறீங்க ஒருத்தட்ட கொடுக்கறதுக்காக, அதுக்கு மேலே 3 கவர் சீல் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போ அந்த பெரிய கவரை நீங்கள் கொடுக்கறது தான் வந்து என்ட்ரி நோடு. அது வந்து அந்த தார் நெட்வொர்க்கில் இருக்கிற முதல் கணினிக்கு வந்து போகும். அந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் யார் அப்படின்றது வந்து தெரியுமே தவிர உள்ள கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியாது. மாறாக அது முதல் கவரை உரிச்சிட்டு அடுத்த கவரை வந்து அடுத்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இந்த 2வது கம்ப்யூட்டர் தான் வந்து மிடில் நோடு. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒருத்தர் தாராரு மெசேஜ், அது எனக்கு தெரியும். இதை நான் 3வதாக ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன், அது தெரியும். மற்றபடி யார் என்ன உள்ளே என்ன இருக்குன்றது எனக்கும் தெரியாது. ஆச்சா, இப்போ 3வது கம்ப்யூட்டருக்கு போகுது. இது வந்து எக்ஸிட் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கடைசி அடுக்கு. இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த டாட் ஆனியன் சைட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கும். அதில் என்ன தகவல் இருக்குன்றது இந்த கம்ப்யூட்டருக்கும் தெரியாது, ஐபி அட்ரஸும் தெரியாது. இப்படி தான் இந்த தகவல் போய் சேருது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வருது இல்லையா, ரிட்டர்ன் வருதும் இதே ப்ராசஸில் தான் வருது. அப்போ ஒரு தகவல் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் 3 முறை மறைகுறியாக்கம் என்கிரிப்டட் செய்யப்பட்டு 3 விதமான என்ட்ரி நோடு, மிடில் நோடு, எக்ஸிட் நோடு வழியாக போய் மெசேஜ் சேருது. அது திரும்ப உங்களுக்கு வர்றதும் இதே மெத்தடில் தான் வருது. அப்போ யார் அனுப்புகிறா, இடையில அதை யார் பாஸ் பண்ணுறா, என்ன தகவல் அப்படின்றது வந்து தெரியாது. இதுதான் வந்து அது இப்படி தான் அது செயல்படுகிறது. அடுத்தது இந்த டார்க் வெப்புக்கு கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜின் வந்து கிடையாது. அதை வந்து அந்த தார் ப்ரௌசர் அதை எப்படி மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வச்சுருக்குறாங்க. என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அந்த டாட் ஆனியன் சைட்டுக்கும் ஒரு ரகசியமான ஒரு ப்ரைவேட் கீ வந்து இருக்கும். டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய சைட்டுக்கு அந்த தளங்களின் முகவரிகள் எந்தெந்த கணினிகள் நோட்ஸில் வந்து இயங்குது அப்படின்றத அந்த தகவல்கள் சிதறி போயிருக்கும், ஒரு இடத்துல குவிஞ்சு வந்து இருக்காது. அப்போ அந்த இண்டெக்ஸுன்றது பல கம்ப்யூட்டரில் இருக்கும். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ்ன்னு ஒரு சர்வரில் தேடி கொடுத்துரும். உதாரணமாக யூடியூப்பில் நீங்கள் தேடுறீங்க, வந்து எனக்கு வந்து பிரமிடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அது யூடியூப்பினுடைய நீங்கள் எந்த நாட்டிலேருந்து தேடுறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற யூடியூப்பினுடைய சர்வரில் போய் அந்த பிரமிடுகள் சம்மந்தமாக என்னென்ன வீடியோ வந்திருக்கு, நீங்கள் தமிழில் தேடினீங்கன்னா தமிழ், இங்கிலீஷில் தேடினீங்கன்னா இங்கிலீஷ், அதை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அது ஒரு இண்டெக்ஸாக அந்த சர்வரில் இருக்குது. டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் இது சிதறுண்டு இருக்குது. அந்த சிதறுண்டு இருக்கிறதுலேருந்து ஒரு பட்டியலை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது தான் இதனுடைய செயல்பாடு. அப்போ அந்த அட்டவணையின் மூலமாக
அந்த நீங்கள் கேட்குற மெசேஜ் வந்து எங்கே இருக்குதுன்றத நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆனியன் ரவுட்டிங் மூலமாக அந்த கம்ப்யூட்டரில் போய் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. அப்போ இதனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், டார்க் வெப்பு சாதாரண இணையம் போல் ஹை ஸ்பீடில் இயங்க முடியாது. இது ஸ்லோவாக மட்டும்தான் இயங்கும். ஏன்னா இது இப்படி 3 அடுக்கு போய் ரிட்டர்ன் வருது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைஃபையான வீடியோவை இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு வீடியோ கேம் இதில் வந்து விளையாட முடியும்னா முடியாது. அப்போ இது வந்து டார்க் வெப்பினுடைய வரம்புகள். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டார்க் வெப்பில் வந்து மனிதர்களை மக்களை எல்லாம் வந்து கட்டி வைத்து சித்திரவதை பண்ணி அதை வந்து லைவாக ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சில ஹாலிவுட் படங்கள், தமிழ் படங்கள் எல்லாம் அப்படி வருது. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. 99% உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? அப்படி ஒரு வீடியோவை நீங்கள் காட்ட முடியாது. இதனுடைய பேண்ட்வித் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அதை நீங்கள் செய்ய முடியாது. சரிங்களா? இதுதான் அதனுடைய இயங்கக்கூடிய தொழில்நுட்ப விவரம். அடுத்தது இந்த தார் ப்ரௌசரை யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு பெரிய கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிகள் யாரும் இதை வச்சு நடத்தலை. மாறாக அமெரிக்காவில் த தார் ப்ராஜெக்ட் ஐஎன்சின்னு ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பு, அதுதான் இதை நடத்துது. அதுதான் இதை வந்து நடத்துது. இதுக்கு யார் நிதியுதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இணையத்தில் வந்து பத்திரிகை சுதந்திரம் வேணும், கருத்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனிநபர்கள், ஃபயர்ஃபாக்ஸை நடத்தக்கூடிய மொசில்லா போன்ற ட்ரஸ்ட்டுகள், சில இதில் வந்து ட்விட்டரோட முன்னாள் நிறுவனர் ஜாக் டார்சி, இவங்கெல்லாம் அறக்கட்டளைகள் மூலம் கொடுக்குறாங்க. சில அமெரிக்க அரசாங்கத்தின் துறைகளும் இதுக்கு நிதி வழங்குது. புரியுதுங்களா? எப்படி இது வந்து டார்க் வெப் ஆரம்பித்தது அமெரிக்க கடற்படையோ, அதே போல் இப்போ டார்க் வெப்பில் வந்து தார் ப்ரௌசரை ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அமெரிக்க அரசும் நிதி உதவி கொடுக்குது. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தேவைகளுக்காக. அவங்க பல விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இப்போ தனிநபர்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா, கருத்து சுதந்திரத்துக்காக. விசில் ப்ளோயர்ஸு, அடக்குமுறை நாடுகளில் செய்தி போய் சேரணும் இப்படின்ற முறையில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இந்த தார் ப்ரௌசர் எப்படி செயல்படுகிறது? தார் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் ஆனியன் ரூட்டிங் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். அந்த 3 லேயரில் அது எப்படி மாறி போய் அது வந்து செய்யுது. அடுத்தது நீங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடித்த பிறகு உங்களுடைய நீங்கள் அந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், இது எல்லாமே வந்து தார் ப்ரௌசர் வந்து டெலீட் பண்ணிடும். இப்போ சாதாரண ப்ரௌசரை விட தார் ப்ரௌசரில் இருக்கிற கூடுதல் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்டி ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வெப்சைட்டினுடைய நிறுவனம் நீங்கள் விண்டோஸுடைய என்ன பதிப்பில் வந்து பார்க்குறீங்க, என்ன கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறீங்க, இது உள்ளிட்டு எல்லா விவரங்களும் அதற்கு தெரியும். இந்த ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது தார் ப்ரௌசரில் அந்த மாதிரி விவரங்கள் எதுவும் போகாது. என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், எல்லா கணினியும் ஒரே மாதிரி காமிக்கும். அப்போ வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால, எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் தனித்து ஒருத்தரை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது வந்து ஒரு ஆபத்தான ஜாவா ஸ்கிரிப்ட் மால்வேர் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டருடைய விவரங்கள், உங்களை பற்றி விவரங்கள் எடுக்க முடியும்னு சொன்னால், தார் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து அந்த ஸ்கிரிப்டுகளை, ஆபத்தான ஸ்கிரிப்டுகளை இயல்பாகவே வந்து முடக்கி வச்சிரும். அப்போ ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், தார் ப்ரௌசர் நீங்கள் அனானிமஸாக உலவுவதற்கான ஒரு டிஜிட்டல் முகமூடி அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இதுதான் அதை பற்றி உள்ள உண்மைகள். இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள். நன்றி. நன்றி.